அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் தியரி பிராக்டிகல். நான் உங்கள் நண்பன் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெட்வொர்க் எலமெண்ட்டில் செகண்ட் இது இண்டக்டர் பற்றி பார்க்க போகிறோம். இது இண்டக்டர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணும். இது வந்து எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து ஒயரை வந்து ஊண்டு பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், இப்போது ஒயர் வந்து ஊண்டு பண்ணி வச்சா அப்போ அதோட இது வந்து ஷார்ட் சர்க்யூட் தானே அப்படின்னு மாதிரி கேட்கலாம். ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 வந்தால் தான் ஷார்ட் சர்க்யூட். அதே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்ஃபினிட்டாக இருந்தால் அது வந்து ஓப்பன் சர்க்யூட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதுவும் ஒரு பேசிவ் எலமெண்ட் தான். இப்போது இதோட அப்ளிகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லோ பாஸ் ஃபில்டரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் அதேமாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி லோ பாஸ் ஃபில்டர்னா அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணுறது தான் லோ பாஸ் டிவைஸ். ஆக்சுவலி இவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்போது இதுக்கு லோ பாஸ்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி. அப்போது நான் எனக்கு வந்து இப்போ 3 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ட்ரான்ஸ்மிட் பண்ணால், அப்போ 3 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி அந்த டிசைன் பண்ணுவாங்க ஒரு சர்க்யூட்டை. இப்போ நான் 5 ஹெர்ட்ஸ்னு ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த அதில் 5 ஹெர்ட்ஸில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பினாலும் அது வந்து உள்ளே சென்ட் ஆகாது. அதேமாதிரி லோ பாஸ் சர்க்யூட்டுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹை பாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஹை பாஸ் ஃபில்டர்னால் அதேமாதிரி 80 மெகாஹெர்ட்ஸ் அப் டு 8 அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணால் ஹை பாஸு. இதே மாதிரி இந்த இடத்துல அப்ளிகேஷனில் வந்து இண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இண்டக்டரில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ என்ன ரோல் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டர் வந்து இப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கூட நான் இப்போ கனெக்ட் பண்ணி ஒரு எல்இடியை வந்து க்ளோ பண்ணுற மாதிரி வைக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 5 வோல்ட் சப்ளை வந்து கொடுக்கேன். அப்போது இதில் வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். அப்போது இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு எனர்ஜி வந்து ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இது எப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து இப்படி ஃப்ளோ ஆகும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து இப்படி க்ரியேட் ஆகும். அப்படி இந்த க்ரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பெர்பெண்டிகுலராக அப்படி ஸ்டோர் ஆகும். இப்போ நான் வந்து இப்போ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஷார்ட் பண்ணிட்டேன்னா, ஜஸ்ட் ஒரு 0.2 செகண்ட் வந்து இந்த இண்டக்டரோட எனர்ஜி வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியாக இருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறி இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். அதுதான் இஎம்எஃப் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆச்சு எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். அதாவது ஏதாச்சும் ஒரு எனர்ஜி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக க்ரியேட் ஆச்சுன்னா அதான் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். உதாரணத்துக்கு ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கெமிக்கல் எனர்ஜி தான் இருக்கும். அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக க்ரியேட் ஆகுது. தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். எப்படி இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேஷன் பார்த்திங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ டெரிவேஷன் பார்த்திங்கன்னா V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு dA of dt அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆச்சு இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம V ப்ரொபோஷனல் I அப்படின்னு சொல்லிப்போம். அப்போ V IR அப்படிங்கிற மாதிரி போட்டுருப்போமா, அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இப்போ வந்து இங்கே வந்து V ப்ரொபோஷனல் dA of dt. அதாச்சும் இங்கே வந்து கரண்ட் வந்து வேரி ஆகுது. அப்போ அதை வந்து வோல்டேஜ் வந்து டேரெக்டாக ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ரிமூவ் பண்ணதுக்கு வந்து ஒரு ப்ரொபோஷனலி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதான் L dA of dt அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாச்சும் வோல்டேஜ் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் வந்து இண்டக்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இண்டக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இந்த எல்லுங்கிறது இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதோட மொத்த இண்டக்டன்ஸோட மொத்த யூனிட் வந்து ஹென்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ஹென்ரியில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதோட இது வந்து ஹச் நோட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ அடுத்து இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒயரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். அப்போது ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அப்போது இது வந்து ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்னா எப்படின்னா, டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா N இன்ட்டு பை. இந்த பைங்கிறது இண்டிவிஜுவல் ஃப்ளக்ஸு. இப்போ வந்து நான் ஒரு காயில் வந்து இப்படி ஒரு ஊண்டு இருக்குன்னா இது வந்து N அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரு ஊண்டை வந்து N அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரு ஊண்டில் க்ரியேட் ஆகுது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் பை, அதாவது இண்டிவிஜுவல் ஃப்ளக்ஸ். அப்போ எனக்கு இப்போ அதுமாதிரி நிறைய ஒரு ஊண்ட்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதில் இந்த மொத்த வைண்டிங்ஸ்லேயும் க்ரியேட் ஆகிற ஃப்ளக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் டோட்டல் ஃப்ளக்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன்ட்டு இண்டிவிஜுவல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஈக்குவேஷன் நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, இப்போ வோல்டேஜ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் ஃப்ளக்ஸ் எழுத போகிறோம். அப்போ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு dψ/dt அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறோம். அப்போ அந்த dψ/dt இருக்கப்போ அந்த ஷை இருக்க இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம்னா N∅ யூஸ் பண்ணுறோம். N∅ of dt. அப்போ இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இது வந்து UV டேர்மில் இருக்குது. அப்போ வந்து இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணால் U'(V) + VU' அப்படிங்கிற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன வச்சுட்டு dψ/dtன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அடுத்து ஷையை வச்சுட்டு dN/dt அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்.
உங்களுக்கே தெரியும் என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இப்போ என்னங்கிறது இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட். அப்போ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் வேல்யூ வந்து 0 தான் வரும். அதனால் இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். இப்போ வோல்டேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிட்டு, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதாச்சு டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாச்சு ஒரு டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஃப்ளக்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிவிஜுவல் ஃப்ளக்ஸ் வந்து கரண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணி இந்த இதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணி அதை எப்படி எழுதுறாங்கன்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணதுக்கு மறுபடியும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஷை ஈக்குவல் டு எல்ஐ அப்படிங்கிற யூஸ் பண்ணுறோம். இந்த எல்ஐ அப்படிங்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு எல்ஐ தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணுற போகிறோம்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுற போகிறோம். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் v ஈக்குவல் டு dy பை dt அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி வரும்னு பாருங்கள். v ஈக்குவல் டு எல்ஐ அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இதை நான் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னா எல்லை கான்ஸ்டன்ட் வச்சு dAi ஆஃப் t டிவைட் பை dtன்னு போடுறேன் ப்ளஸ் i இன்ட்டு dl ஆஃப் t டிவைட் பை dt. நமக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லிட்டோம், இது வந்து இண்டக்டன்ஸ், அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேம் தான். ப்ரொபோஷனலிட்டி ரிமூவ் பண்ணதுக்கு வந்தது. அது வந்து 0 வந்து கட் பண்ணி 0ன்னு வச்சுக்கலாம். இப்போது வோல்டேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸில் ஐ மீன் கரண்ட்டில் சொன்னால் எல் இன்ட்டு dI ஆஃப் t dt. இதை தானாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து சொன்னோம்ல, இதை வந்து டிரைவ் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்படி தான் வரும், அதாச்சும் இந்த ஃப்ளக்ஸ்னால வரும் அப்படிங்கிற மாதிரி டிரைவ் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் நான் வந்து எடுத்து தனியாக எழுதிக்கிறேன். தனியாக எழுதிட்டு இது வந்து அடுத்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் வந்து எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனர்ஜினா அது வந்து எப்படி டேர்ம்ஸ் ஆஃப் பவர் தான் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பவர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களோ அதுதான் எனர்ஜி. அது வந்து நம்ம பவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். எனர்ஜி வந்து பவரில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் டைம்ஸ் ஆஃப் டைம். அதனால் பவர் ஈக்குவல் டு நம்ம வந்து நமக்கு தெரியும் பவர் வந்து விஐ வி இன்ட்டு ஐஇ. அதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோம்னா வி ஆஃப் டி ஐ ஆஃப் டி. ஆனால் இங்கே வந்து கரண்ட் வந்து வேரி ஆகுது, டைமை பொறுத்து வேரி ஆகுது. அதனால் வந்து ஒரு இன்டெக்ரல் யூஸ் பண்ணுறோம் 0 to t அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி வி ஆஃப் டி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது வந்து இந்த இருக்குது வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. 0 ஆஃப் டி எல் dA ஆஃப் டி dt ஐ ஆஃப் டி dt அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ இல்லை dt dt வந்து இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து எல் வந்து கான்ஸ்டன்ட் டைம்னா வந்து எல் வந்து வெளியே எடுத்துக்கிறோம் 0 to t. அப்போ இது வந்து இப்படி எழுதிக்கோங்க புரியும். இப்போ ஐ ஆஃப் டி இன்ட்டு dA ஆஃப் டி. உங்களுக்கே தெரியும் இந்த இன்டெக்ரல் வந்து இப்படி இருக்கும். இன்டெக்ரல் டி dt அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம எப்படி இன்டெக்ரல் பண்ணுவோம் t²/2 அப்படிங்கிற இன்டெக்ரல் பண்ணுவோம். அதுதான் இங்கே இந்த இடத்துலையும் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி பண்ண போகிறோன்னா I²t டிவைட் பை 2 0t அப்படிங்கிற மாதிரி போடுறோம். அப்போ இந்த டீயை வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஹாஃப்ங்கிறது கான்ஸ்டன்ட் டைம்னா உள்ளே எடுத்துக்கிறோம். வெளியே எடுத்துக்கிட்டேன். இப்போது I²t ஆர் half li² இன்ட்டு 0 எப்படின்னா இந்த 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். அடுத்து இதை என்ன பண்ணுறோன்னா இந்த டீ வந்து ஒரு t ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கடைசி என்ன வரும்னா half li² அப்படின்னு வரும். இதுதான் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த இண்டக்டர். அடுத்து இண்டக்டர் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் பார்ப்போம். இப்போது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் பார்த்துட்டோம். அடுத்து இண்டக்டர் இன் சீரியஸ் வந்து எப்படி பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இது வந்து சேம் கான்செப்ட் தானங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துப்போம். ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸாக இருந்தால் ஆட் பண்ணுற மாதிரி இப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இண்டக்டர் வந்து சீரியஸாக இருந்தால் இதுக்கு ஈக்குவலன்ட் இண்டக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவலன்ட் இண்டக்டர் ஈக்குவல் டு L1 + L2 அப்படிங்கிற மாதிரி வரும். இதே மாதிரி எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அப்படியே ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். n ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் ப்ளஸ் Ln அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டே போயிடலாம். இவ்வளோ தான் சீரியஸ் கனெக்ஷன். இதே பேரலல் கனெக்ஷன்னா இதே மாதிரி இண்டக்டர் வந்து பேரலாக இருக்கும். இதுவுமே அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான். ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான். உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ L ஈக்குவல் டு இதுக்கும் இதே மாதிரி தான். இப்போ ஒரு L1 L2 ரெண்டு இண்டக்டர் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா L1 + L2 L1 + L2. இது வந்து உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதுனா L ஈக்குவல் டு 1/L1 + 1/L2 அப்படிங்கிற வரும்.
அப்போ இதை எழுதும்போது L1 + L2 × L1 L2ன்னு வரும். அப்போ இதை L ஈக்குவலன்ட் ரீப்ளேஸ் பண்ணும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி L1 × L1 L1 + L2 அப்படின்னு வரும். இது இப்படி தான் வரும். இதான் இது பேரலோட டெரிவேஷன். ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரைவ் பண்ணி காட்டல, இதில் வந்து டிரைவ் பண்ணி காட்டியிருக்கேன் இண்டக்டரில். ரெண்டுத்துக்கும் ஒரே இதுதான், பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து உங்கள்கிட்ட வந்து இப்போ இண்டக்டரோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருக்குது, அதை சொல்கிறேன். இப்போ இண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இண்டக்டரில் வந்து ஒரு டிசி சப்ளை வந்து கொடுக்க முடியாதுங்க. அது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கரண்ட் வந்து வேரி ஆனால் தான் அதில் வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போது இது வந்துட்டு டிசி சர்க்யூட் வந்து கொடுக்க முடியாது. டிசினாலே டேரக்ட் கரண்ட். அப்போது வந்து அது வந்து வேரியே ஆகாது. இதே ஏசி கரண்ட் தான் கொடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து தான் ப்ளஸ் மைனஸ்னு வேரி ஆகும். ஒரு ஏசி கொடுத்தா தான் ஒரு இண்டக்டரில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அது மூலமாக ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதே ஒரு டேரக்ட் கரண்ட் கொடுத்தீங்கன்னா இண்டக்டர் வந்து டேமேஜ் ஆகும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நான் டிசி தான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பல்சேட்டிங் டிசி அப்படின்னு ஒன்று உண்டு, அது வேணால் கொடுக்கலாம். அது வந்து எப்படின்னா இப்படி வேரி ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா நீங்கள் வந்து சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி தான். ஆனால் நீங்கள் உட்காந்து சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அப்படி சைமல்டேனியஸாக பண்ணிங்கன்னா அது வந்து பல்சேட்டிங் டிசி மாதிரி க்ரியேட் ஆகும். இதுதான் இப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டர் வந்து உங்களுக்கு எப்போவுமே பேரலாக இருந்தால் தான் அதோட இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து ஆக்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், இப்போ அடுத்தடுத்து ஒரு இண்டக்டர் வச்சிங்கன்னா இதில் க்ரியேட் ஆகுத இஎம்எஃப் வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகும். இது வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிமா சொல்லுவாங்க. இந்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு சர்க்யூட்டை வந்து நான் டிசைன் பண்ணுறேன், ஒரு காம்ப்ளெக்ஸான சர்க்யூட் டிசைன் பண்ணுறேன். ஆனால் அதில் வந்து நான் 2 இண்டக்டரையும் கிட்ட தான் அசம்பிள் பண்ணணும். எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை. ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்கு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது, இதில் ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து எப்படி நீங்கள் டிசைன் பண்ணலான்னா, இப்படி டிசைன் பண்ணலாம். ஒரு இண்டக்டரை வச்சுட்டு இந்த இண்டக்டரை வந்து இப்படி பெர்பெண்டிகுலர் டிசைன் பண்ணுவோம். இது ஏன் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது தான் அதுக்கு பெர்பெண்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அதே நேரத்தில் ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆனால் அதுக்கு பெர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். இதுதான் லாஜிக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 2 எலமெண்ட்டையும் நீங்கள் பேரலாக வச்சா தான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்போ க்ரியேட் ஆகும்போது அதுக்கு இன்டியூஸ் ஆகி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலர் க்ரியேட் ஆகும். ஆனால் நம்ம வந்து இப்படி நம்ம எலமெண்ட்டையே பெர்பெண்டிகுலர் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து க்ரியேட் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.